ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க Amazonல இ-காமர்ஸ் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா, இப்போ கரண்ட்டா எந்த ப்ராடக்ட்டுக்குலாம் அதிகமான சேல்ஸ் ஆகுது, அதே நேரத்தில காம்படிஷனும் ரொம்பவே கம்மியா இருக்கிற மாதிரியான பெஸ்ட்டான ப்ராடக்ட்ட இந்த வீடியோல பார்ப்போம். அதோட இல்லாம இதுக்கு நம்ம என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்ண போறோம், எப்படி இந்த ப்ராடக்ட்ட ஃபைண்ட் பண்றோங்கிறத இன் டெப்த்தா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம எதுக்கு இந்த ப்ராடக்ட்ட சர்ச் பண்ணணுங்கிறத பார்த்தரலாம். நம்ம ஒரு தப்பான ப்ராடக்ட்ட சூஸ் பண்ணி அதுக்கு என்னதான் அட்வர்டைஸ்மென்ட் ரன் பண்ணி அதோட டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், இமேஜஸ் இது எல்லாமே ஹை குவாலிட்டில குடுத்தாலும், எண்ட் ஆஃப் தி டே நமக்கு பெருசா ப்ராஃபிட் வராது. அதுவும் இல்லாம அதில நம்ம ஆர்டர் ஜெனரேட் பண்றதே பெரிய கஷ்டமான ப்ராசஸா இருக்கும். இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி ஈஸியா நம்மளோட இ-காமர்ஸ் பிசினஸ்ல வின் பண்றதுக்காக தான் இந்த ப்ராடக்ட் ரிசர்ச்சே நம்ம பண்ண போறோம். இந்த ப்ராடக்ட் ரிசர்ச் பண்றது ஒண்ணும் அவ்வளவு கஷ்டமான ப்ராசஸ்லாம் கிடையாது. ரொம்பவே பேசிக்கான கான்செப்ட் தான். எந்த இடத்துல ஒரு ப்ராடக்ட்டுக்கு அதிகமான டிமாண்டும், கம்மியான சப்ளையும் இருக்குன்னா, அங்க கரெக்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்குன்னு அர்த்தம். நம்ம சூஸ் பண்ண போற ப்ராடக்ட்ட ஆல்ரெடி நெறைய கஸ்டமர் பை பண்ணியிருக்கணும். இன்னுமே நெறைய கஸ்டமர் அத பை பண்றதுக்கு இன்ட்ரஸ்டடா இருக்கணும். அந்த ப்ராடக்ட்ட நம்ம ஃபைண்ட் பண்ணணும். அதே நேரத்துல அந்த ப்ராடக்ட்க்கு பெருசா காம்படிஷனும் இல்லாம ரொம்பவே ஒரு சில சப்ளையர்ஸ் மட்டும் இருந்தாங்கன்னா, ஈஸியா அந்த இடத்துல நம்மளால சக்சஸ் பண்ண முடியும். இதுக்கு நம்ம என்னென்ன மெட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணணும், என்னென்ன டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணணுங்கிறது தான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். பேசிக்கான கான்செப்ட் இதுதான். இது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம லைவா எப்படி ஒரு ப்ராடக்ட்ட ரிசர்ச் பண்ணலாம்னு பார்க்கலாம். நம்ம ஸ்டார்ட்டிங்ல சொல்லியிருந்தோம்ல, ரொம்பவே அதிகமான டிமாண்டோ, ரொம்பவே கம்மியான சப்ளையர் இருக்கிற ப்ராடக்ட்ட நம்ம சூஸ் பண்ணணும். இதுக்கு ஒரு சில மெட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ண போறோம்னு சொல்லியிருந்தோம். எக்ஸாம்பிள் நம்ம ப்ராடக்ட்டோட லாஸ்ட் 30 டேயோட சேல்ஸ் எவ்வளவு இருக்கு, அதோட காம்படிஷன் எப்படி இருக்கு, அந்த ப்ராடக்ட்டோட ட்ரெண்ட் எப்படி இருக்கு, இது எல்லாத்தையுமே நம்ம மேனுவலா Amazon வெப்சைட்ல ஃபைண்ட் பண்றது ரொம்பவே கஷ்டமான ப்ராசஸ். இதுக்காக நம்ம ஒரு பிளக்கின் யூஸ் பண்ண போறோம். அதுதான் ஹீலியம் 10. இந்த ஹீலியம் 10 பத்தி ஆல்ரெடி நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லனா ஆல்ரெடி நெறைய பேர் யூஸ் பண்ணிக்கிட்டும் இருப்பீங்க. இருந்தாலும் நான் இன்னொரு தடவ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த ஹீலியம் 10ங்கிறது ஒரு பெய்ட் சாஃப்ட்வேர் தான். ஜஸ்ட் இத யூஸ் பண்ணி நம்ம நெறைய ஃபில்டர் ஆட் பண்ணி ஒரு பெஸ்ட்டான ப்ராடக்ட்ட சூஸ் பண்றதுக்கும், இல்ல எந்தெந்த கீவர்ட்லாம் Amazonல ட்ரெண்டிங்ல இருக்கு, இந்த மாரி நெறைய பர்ப்பஸ்க்கு நம்ம Amazonல செல் பண்றோம்னா, இந்த ஹீலியம் 10 டூல் நமக்கு யூஸ் ஆகும். இந்த ஹீலியம் 10ஓட பிரைஸ்ன்னு பார்த்தோம்னா, பிளாட்டினம் பிளான் பெர் மந்த்க்கு $129 கிட்ட இருக்கு. இவ்ளோ பிரைஸ் குடுத்து வாங்குற அளவுலாம் இது ஒர்த் கிடையாது. நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக இத பாதி பிரைஸ்ல வாங்குறதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் ஒன்னு இருக்கு. அத நான் சொல்லி தரேன். ரொம்பவே சிம்பிள் தான். இந்த கூப்பன் கோடுல நான் உங்களுக்கு ஒரு கூப்பன் கோட் குடுக்குறேன். இது நம்ம சப்ஸ்கிரைபருக்காக மட்டும் டெடிகேட்டடா உள்ள ஒரு கூப்பன். அந்த கூப்பன நீங்க என்டர் பண்ணிட்டு அப்ளை மட்டும் குடுத்தீங்கன்னா போதும். ஜஸ்ட் இத உங்களால பாதி பிரைஸ்க்கு வாங்க முடியும். இந்த $129 இருந்தது ஆல்மோஸ்ட் $54 கம்மியாயிடுச்சு. இப்ப இந்த கூப்பன் கோட் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்திருப்பேன். நீங்க பர்ச்சேஸ் பண்ற மாரி இருந்தீங்கன்னா, கண்டிப்பா இத யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு நெறையவே டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும். இந்த ஹீலியம் 10 பேஜ்க்குள்ள லாகின் ஆனதுக்கு அப்புறமா, இந்த இடத்துல மேல ப்ராடக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அந்த ப்ராடக்ட்ட கிளிக் பண்ணுங்க. ப்ராடக்ட்ட கிளிக் பண்ண உடனேயே இந்த இடத்துல பிளாக் பாக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டைரக்ட்டா அந்த பிளாக் பாக்ஸ ஒரு கிளிக் பண்ணுங்க. இந்த பிளாக் பாக்ஸ கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா, நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய சேஞ்சஸ் என்னன்னா, இந்த இடத்துல ஃபைண்ட் ப்ராடக்ட்டான்னு இருக்குல்ல, அத கிளிக் பண்ணி நம்மளோட இந்தியன் மார்க்கெட் பிளேஸ்க்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நான் இந்தியன் மார்க்கெட் பிளேஸ்க்கு சேஞ்ச் பண்ணிட்டேன். இந்த இடத்துல சிம்பிள் வியூல இருந்துச்சுன்னா, அட்வான்ஸ்க்கும் சேஞ்ச் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல நம்ம என்ன கேட்டகரி ப்ராடக்ட்ட செலக்ட் பண்ண போறோம்னு கேக்குது. இதுல நெறைய ப்ராடக்ட் கேட்டகரி இருக்கும். நெறைய பிகினர்ஸ் பண்ற மிஸ்டேக் என்னன்னா, ரேண்டமா எந்தவித கேட்டகரியும் சூஸ் பண்ணாம, எனக்கு அதிகமான சேல்ஸ் வரணும், மாசம் எனக்கு 1000 யூனிட், 2000 யூனிட் சோல்ட் ஆகுற ப்ராடக்ட்ட மட்டும் காட்டுன்னு இந்த இடத்துல ஃபில்டர் அப்ளை பண்ணிடுறாங்க. அப்படி பண்ணோம்னா நம்மளால இன்டெப்த்தான ப்ராடக்ட் ரிசர்ச் பண்ண முடியாது. ஏன்னா மேக்ஸிமமா ஒரு சர்ச்சுக்கு உங்களால 200 ப்ராடக்ட் மட்டும் தான் பிளாட்டினம் பிளான்ல பார்க்க முடியும். அதனால நீங்க எந்த அளவு இன்டெப்த்தா ஒரு சப் கேட்டகரியா சூஸ் பண்றீங்களோ, அந்த அளவு நல்ல ப்ராடக்ட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இதுல எக்ஸாம்பிள் நம்ம ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் கேட்டகரிய சூஸ் பண்ணிப்போம். ஜஸ்ட் இந்த இடத்துல அவுட்டோர் லிவிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுல இருக்கிற சப் கேட்டகரிஸ் ஏதாச்சும் நம்ம இக்னோர் பண்றதுனாலும் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் நான் சப் கேட்டகரிஸ் பார்த்தேன்னா, இதுல லைட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. நமக்கு எலக்ட்ரானிக்ஸ் கேட்டகரி எதுவுமே வேணாம் அப்படிங்கிறதுனால ஜஸ்ட் நான் அன்செக் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல சோலார் விண்ட் பவர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது மேபி இருக்கட்டும். என்ன மாதிரியான ப்ராடக்ட்லாம் கிடைக்குதுங்கிறத பார்ப்போம். கேட்டகரி சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம நெக்ஸ்ட் பண்ண வேண்டியது என்னன்னா, இந்த இடத்துல பிரைசிங். பிரைசிங் வந்து நான் மேக்ஸிமமா ஒரு 299 ஸ்டார்ட் ஆகுற மாரி குடுக்குறேன். 299 எனக்கு ஒரு 800 வரையும் இருக்கிற ப்ராடக்ட்ட மட்டும் காட்டு அப்படிங்கிற மாரி நம்ம பிரைசிங் செட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டிய சேஞ்சஸ் என்னன்னா, இந்த இடத்துல மந்த்லி சேல்ஸ்ன்னு இருக்குல்ல, இதுல எனக்கு மினிமமா எனக்கு இத்தனை யூனிட் சோல்ட் ஆகணும் அப்படிங்கிற மாரி நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு நாளைக்கு 10 ஆர்டர் வந்துச்சுன்னா, ஒரு மாசத்துக்கு எனக்கு அட்லீஸ்ட் 300 ஆர்டர் ஆச்சும் ஒரு ப்ராடக்ட்ல இருந்து வரணும் அப்படிங்கிற மாரி நம்ம செட்டிங் பண்ணி வச்சுப்போம். ஜஸ்ட் இந்த இடத்துல நான் 300 குடுத்து வச்சுக்கிறேன். மேக்ஸிமமா எவ்வளவு வேணாலுமே போட்டும். அது நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ண வேணாம். ஜஸ்ட் இந்த செட்டிங் மட்டும் குடுத்துட்டு இந்த இடத்துல சர்ச்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த சர்ச் ஆப்ஷன கிளிக் பண்ணுங்க. இப்போ நமக்கு எந்த ப்ராடக்ட்லாம் Amazonல சென்ட் ஆகுது, அதோட கேட்டகரி என்ன, பிரைஸ் ரேஞ்ச் இந்த மாரி எல்லா டீட்டெயிலும் நம்மளால சிங்கிள் பேஜ்ல நம்மளால பார்த்துக்க முடியும். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய சேஞ்சஸ் என்னன்னா, எந்த ப்ராடக்ட்லாம் அதிகமா செல் ஆகுதோ அத ஃபர்ஸ்ட் காட்டு அப்படிங்கிற மாரி குடுத்துக்கலாம். இந்த இடத்துல மந்த்லி சேல்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஜஸ்ட் அது மேல நீங்க ஒரு கிளிக் மட்டும் பண்ணா போதும். ஹை டூ லோக்கு நமக்கு கன்வெர்ட் ஆயிடும்.
நமக்கு ஃபர்ஸ்ட் ஷோ ஆகுற ப்ராடக்ட் என்னன்னா, ஒரு எலக்ட்ரிக் மஸ்கிட்டோ பேட் இருக்கு. இது ஒரு எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் இதுல நெறையவே ஃபெயிலியர் இருக்குங்கிறதுனால நம்ம டைரக்ட்டா ஸ்கிப் பண்ணிருவோம். 2வதா இருக்கிற நமக்கு ஒரு ப்ராடக்ட் என்னன்னா, நம்ம காருக்குலாம் யூஸ் பண்ற ஒரு ஸ்ப்ரே. ஜஸ்ட் இதையுமே நம்ம Amazonல ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம கார்ல எலிலாம் வந்து எந்த ஒயரையும் கட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ராடக்ட் இருக்கு. ஓகே, இதுல இருக்கிற ரேண்டமான ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட்ட நம்ம சூஸ் பண்ணுவோம். ம். இந்த ப்ராடக்ட் கொஞ்சம் யூனிக்கா இருக்கிற மாரி இருக்கு. நான் இந்த ப்ராடக்ட்ட சூஸ் பண்ணிக்கிறேன். இது என்ன ப்ராடக்ட்னா, ஒரு பைப் ஸ்டாண்டுன்னு போட்டிருக்கு. நம்ம ஓஸ்லாம் அவுட்டோர்ல யூஸ் பண்ணும்போது, அத மாட்டி வச்சுக்கிறதுக்கான ஒரு ஹோல்டர் தான். பைப் மெட்டல் ஹோல்டர்ன்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கு. இந்த ப்ராடக்ட்க்கு அதிகமான சேல்ஸ் ஆகுதுங்கிறது நமக்கு தெரியும். நம்மளோட ரூல் படி நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும், இதுக்கு காம்படிஷன் எவ்வளோ இருக்குங்கிறத செக் பண்ணணும். அந்த காம்படிஷன நம்ம எப்படி செக் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். காம்படிஷன் செக் பண்றதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட்டோட ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல ஷோ ஃபுல் டீட்டெயில் இருக்குல்ல, அத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணா இந்த ப்ராடக்ட்டோட சேல்ஸ் வந்து எப்படி இருக்குங்கிறத நம்மளால பார்த்துக்க முடியும். இந்த இடத்துல டெய்லின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஜஸ்ட் அத கிளிக் பண்ணி நம்மளால வீக்லியோ, மந்த்லியோ எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நான் இந்த இடத்துல வந்து லாஸ்ட் 6 மந்த் இந்த ப்ராடக்ட்டோட சேல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்ப இந்த ப்ராடக்ட்டோட ட்ரெண்ட்ன்னு பார்த்தோம்னா, ஓரளவு அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஃபியூச்சர்லயும் இந்த ப்ராடக்ட் சேல்ஸ் அதிகமாகறதுக்கு தான் சான்ஸ் அதிகமா இருக்கு. இது நான் ரியல் டைம் எக்ஸாம்பிளுக்காக இந்த ப்ராடக்ட்டே நான் மந்த்லி டேட் ரேஞ்ச காட்டுறேன். ஜஸ்ட் இப்ப நான் மந்த்லி டேட் ரேஞ்ச காட்டுனோனே, நமக்கு ஸ்டார்ட்டிங்ல ஆவரேஜா ஒரு மந்த்துக்கு 800 யூனிட் கிட்ட சோல்ட் ஆயிருக்கு. அப்படியே அதோட சேல்ஸ் டவுன் ஆயி இந்த மாதிரி டவுன் ட்ரெண்ட் இருந்துச்சுன்னா அந்த ப்ராடக்ட்ட நீங்க அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகே ப்ரோ, இந்த ப்ராடக்ட்க்கு ஏன் டவுன் ட்ரெண்ட் காட்டுதுன்னா, இப்ப நான் பிப்ரவரி மந்த் ஒரு 10 டேஸ் தான் இருக்கு. இந்த 10 டேஸ்க்கான சேல்ஸ் தான் நமக்கு காட்டுது. ஒருவேளை இந்த கிராஃப் கீழ போயிருந்துச்சுன்னா, இந்த ப்ராடக்ட்ட நீங்க அவாய்ட் பண்றது பெஸ்ட்டான ஆப்ஷனா இருக்கும். ஓகே, நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் 2 கிரைட்டீரியாவுமே இந்த ப்ராடக்ட் வந்து மேட்ச் பண்ணிடுது. ஓகே, நெக்ஸ்ட் இந்த ப்ராடக்ட்க்கான காம்படிஷன் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இது ஒரு காம்படிஷன் செக் பண்றது ரொம்பவே சிம்பிளான ஒரு விஷயம் தான். ஓகே, இந்த ப்ராடக்ட்டோட நேம்ன்னு பார்த்தோம்னா, பைப் ஸ்டாண்ட் தான் இதோட நேம்ன்னு நெனைக்கிறேன். நம்ம அப்படியே காப்பி பண்ணி Amazonல சர்ச் பண்ணி பார்ப்போம். ஜஸ்ட் நம்ம பைப் ஸ்டாண்டர்ட் சர்ச் பண்ணோம்னா, நமக்கு Amazonல நெறைய ரிசல்ட் ஷோ ஆகும். அப்படியே மேல ஸ்க்ரோல் பண்ணுங்க. உங்களுக்கு ஹீலியம் 10ஓட பாப்அப் இந்த இடத்துல ஷோ ஆகும். இந்த இடத்துல அனலைஸ் ப்ராடக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அத கிளிக் பண்ணுங்க. அனலைஸ் ப்ராடக்ட்ட கிளிக் பண்ணீங்கன்னா, என்டையரா இதுல எதெல்லாம் பெஸ்ட்டா செல் ஆகுது, அந்த ப்ராடக்ட்டோட ரேட்டிங் ரிவ்யூ எவ்வளோ இருக்குங்கிற மாரி எல்லா டீட்டெயிலுமே காட்டும். இந்த இடத்துல ரிவ்யூன்னு ஒரு செக்ஷன் இருக்குல்ல, ஜஸ்ட் அது மேல மட்டும் ஒரு கிளிக் பண்ணுங்க. இதுல பெஸ்ட்டா செல் ஆகுற ப்ராடக்ட்க்கு அதிகபட்சமான ரிவ்யூ வந்து ஒரு 2000 ரிவ்யூ இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இது எல்லாமே சேம் ப்ராடக்ட் தான். இதோட வேரியேஷன் தான் ஆட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே ஒரே ஒரு ப்ராடக்ட்டா நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். 2வது ப்ராடக்ட்க்கு 1000, அதுக்கப்புறம் 3வது ப்ராடக்ட் எல்லாத்துக்குமே ரொம்பவே கம்மியான ரிவ்யூ தான் இருக்கு. அப்பனா இந்த ப்ராடக்ட்க்கு காம்படிஷன் ரொம்பவே கம்மியா தான் இருக்குங்கிறது தான் மீனிங். ஜஸ்ட் இந்த ப்ராடக்ட்ட லிஸ்ட் பண்ணாலுமே நம்மளால ஓரளவு மேனேஜ் பண்ணி சேல்ஸ் எடுத்துட்டு வந்துர முடியும் தான் இதோட மீனிங். ஓகே, இந்த ப்ராடக்ட் வந்து ஓரளவு நம்மள கன்வின்ஸ் பண்ணிடுச்சு. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ப்ராடக்ட்டோட ஏஐஎஸ்ன காப்பி பண்ணுங்க. உங்க கம்ப்யூட்டர்ல ஒரு நோட்பேட ஓப்பன் பண்ணி 1ன்னு போட்டு இந்த ஏஐஎஸ்ன நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இந்த கேட்டகரியில என்னென்ன ப்ராடக்ட்லாம் நம்மளுக்கு கன்வின்ஸ் பண்ணுது, எதெல்லாம் பெஸ்ட்டான சேல்ஸ் இருக்கு, கம்மியான காம்படிஷன் இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுங்க. நம்ம ஜஸ்ட் இன்னொரு ப்ராடக்ட்டையும் ஃபைண்ட் பண்ணுவோம். நம்ம இந்த வாட்டி வேற ஒரு கேட்டகரிய சூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் ஹோம் இம்ப்ரூவ்மென்ட் செலக்ட் பண்றேன். இதோட சப் கேட்டகரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அன்செக் பண்ற மாரி. ஓகே, இந்த இடத்துல எலக்ட்ரிக்கல் இருக்கு பாருங்க. அத நம்ம அன்செக் பண்ணிருவோம். ஹெவி எக்யூப்மென்ட்ஸ் நமக்கு வேணாம். ஏன்னா ஷிப்பிங் சார்ஜஸ் ரொம்பவே அதிகமாயிடும். அதனால அதையுமே அன்செக் பண்ணிருவோம். அதே மாரி நம்ம என்ன பண்ண போறோம், நம்மளோட பிரைஸ் ரேஞ்ச் குடுக்க போறோம். சேம் பிரைஸ் ரேஞ்சே குடுத்துறலாம். ஒரு 300லேருந்து மேக்ஸிமமா நமக்கு வந்து ஒரு ₹1000 இருக்கிற ப்ராடக்ட்ட மட்டும் காட்ட சொல்லுவோம். நெக்ஸ்ட் இந்த இடத்துல ரேட்டிங் இருக்குல்ல, ரேட்டிங்ல நான் மேக்ஸிமமா ஒரு 500 குடுக்குறேன். இந்த ரேட்டிங்ல எதுக்கு நான் மேக்ஸிமம் 500 குடுக்குறேன்னா, நம்மளோட காம்படிஷன கம்மி பண்றதுக்காக தான். ஒரு ப்ராடக்ட்க்கு அதிகமான ரேட்டிங் ரிவ்யூ இருக்குன்னா, ஆல்ரெடி இந்த ப்ராடக்ட்க்கு அதிகமான சப்ளை இருக்குன்னு அர்த்தம். அத அவாய்ட் பண்றதுக்காக தான் நான் நியூவா இருக்கிற ப்ராடக்ட் ரொம்பவே கம்மி காம்படிஷன் இருக்கிற ப்ராடக்ட்ட ஃபைண்ட் பண்றதுக்காக இந்த இடத்துல ரேட்டிங்ல ரொம்பவே கம்மியான வேல்யூ குடுக்குறேன். நெக்ஸ்ட் எந்தவித ஃபில்டருமே நம்ம ஆட் பண்ண போறதில்ல. மேனுவலா நமக்கு தேவைப்படுற ப்ராடக்ட்ட நம்ம சர்ச் பண்ண போறோம். ஜஸ்ட் இந்த இடத்துல நம்ம சர்ச் குடுக்குறோம். ஓகே, இப்ப நம்ம குடுத்திருக்கிற செட்டிங்ல பெஸ்ட்டா செல் ஆகுற ப்ராடக்ட்டோட லிஸ்ட் எல்லாமே நமக்கு ஷோ ஆகுது. இதுல நமக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது என்னன்னா, ஒரு எலக்ட்ரிக் வாட்டர் டிஸ்பென்சர் இருக்கு. ஆல்ரெடி இது எலக்ட்ரிக் கேட்டகரிங்கிறதுனால மேக்ஸிமம் இத நம்ம அவாய்ட் பண்றதுக்கே ட்ரை பண்ணலாம். ஓகே, நமக்கு செல்ஃப் ஆர்கனைசர் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செக் பண்ண போறோம், இந்த ப்ராடக்ட்டோட ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு செக் பண்ண போறோம். இந்த ப்ராடக்ட்டோட ட்ரெண்டுமே ஜஸ்ட் நம்ம லாஸ்ட் ஒரு 6 மந்த் குடுப்போம். ஓகே, இப்போதைக்கு இந்த ப்ராடக்ட் வந்து அதே மாரி ஒரு சைட்வேஸ்ல தான் மூவ் ஆகிட்டு இருக்கு. அப்ப இந்த இடத்துல நீங்க இன்னொரு விஷயத்த நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரீவியஸா பார்த்த ப்ராடக்ட்டா இருக்கட்டும், இந்த ப்ராடக்ட்டா இருக்கட்டும், ஒரு பர்ட்டிகுலர் டைம் பீரியட்ல மட்டும் ஹையான சேல்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்கு. ஜஸ்ட் எதனாலன்னு நோட் பண்ணி பார்த்தீங்களா? நான் இதுகிட்ட கர்சர கொண்டுட்டு போறேன். அதோட டேட் ரேஞ்ச மட்டும் பாருங்க. அக்டோபர் 19.
ஜஸ்ட் இந்த டைம்ல தான் அமேசானோட கிரேட் இண்டியன் சேலா இருக்கட்டும், பிக் பில்லியன் சேலா இருக்கட்டும், இது எல்லாமே நடக்குது. இந்த சேல்ஸ் டைம் இந்த செல்லரோட சேல்ஸை எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்குங்கிறத செக் பண்ணி பாருங்க. ஓகே, நம்மளோட ஸ்ட்ராட்டஜிஸ்குள்ள வரலாம். இந்த ப்ராடக்ட் வந்து சைட் வேஸ்ல தான் இருக்கு. பெருசா நமக்கு அப் ரேட்டும் கிடையாது, டவுன் ட்ரெண்டும் கிடையாது. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க வேண்டியது என்ன, இதோட காம்படிஷன் எவ்வளோ இருக்குங்கிறத பார்க்க போறோம். ப்ராடக்ட்டோட நேம் என்ன, செல்ஃப் அண்ட் ஸ்டோரேஜ் ஆர்கனைசர் ஃபார் பாத்ரூம்ங்கிறது தான் இதோட நேம். நம்ம அப்படியே காப்பி பண்ணுவோம். அமேசான்ல போய் சர்ச் பண்ணுவோம். இதோட காம்படிஷன் எப்படி இருக்குங்கிறத நம்ம செக் பண்ணி பார்ப்போம். அகைன் அதே மாதிரி அனலைஸ் ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணலாம். டைரக்ட்டா இந்த இடத்துல ரிவ்யூ செக்ஷன்ல ஹை டூ லோ குடுப்போம். ஸோ இந்த ப்ராடக்ட்டுக்குமே ஓரளவு அதிகமான காம்படிஷன் தான் இருக்கு. ஸோ இதையுமே நம்ம இக்னோர் பண்ணிடலாம். இந்த மாதிரி நீங்க ஒரு கேட்டகரியும், சப் கேட்டகரியும் கிளிக் பண்ணி அதில ப்ராடக்ட்டோட ட்ரெண்ட் எப்படி இருக்கு, காம்படிஷன் எப்படி இருக்கு, இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி ஃபைனலா உங்களோட நோட்பேட்ல ஒரு 4, 5 ப்ராடக்ட்ட சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கம்மியான காம்படிஷன் இருக்கணும், அதிகமான சேல்ஸ் ஆகணும், அதே நேரத்தில ட்ரெண்டிங்கும் முடியாம இருக்கணும். இது எல்லாத்தையும் மேட்ச் பண்ற மாதிரியான ப்ராடக்ட்ட சூஸ் பண்ணிடுங்க. அப்புறம் அந்த ப்ராடக்ட்ட வந்து உங்களால எதெல்லாம் சோர்ஸ் பண்ண முடியும், உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ, அத சூஸ் பண்ணி நீங்க Amazonலயோ, Flipkartலயோ செல் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம்.